இப்படி இருந்த தேம்ஸ் நதி வெறும் 60 வருஷத்துல இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? லண்டன்ல பிரபலமான தேம்ஸ் நதி ஒரு மீன் கூட உயிர் வாழ முடியாத அளவுக்கு அது மோசமா இருந்துச்சுங்க. பயாலஜிக்கலி டெட்னு சொல்லி அதை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனா வெறும் 60 வருஷத்துல 2010ஆம் ஆண்டு தேம்ஸ் நதி தான் உலகத்திலேயே மிக சுத்தமான அழகான நதின்னு பெயர் வாங்குச்சுங்க. அது மட்டும் இல்லைங்க, 112 வகையான மீன்கள் மற்றும் 95 வகையான பறவையினங்கள் அந்த நதியில வாழ்ந்துட்டு இருக்குதுங்க. அது எப்படி அவங்க ஒரு இறந்த நதியை உயிர்ப்பிக்க முடிஞ்சுது? இத ஆங்கிலத்துல ரிப்பேரியன் பஃபர் ரீஸ்டோரேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஆற்றங்கரை ஓரமா மரங்களை நட்டு பசுமை உருவாக்குவது. அப்ப என்ன ஆகும்னா, அந்த மரங்களோட வேரும் அதை சுத்தி இருக்கிற மண்ணும் ஒரு இயற்கை சுத்திகரிப்பு அமைப்பாவே மாறிடுங்க. ஆற்றங்கரையே ஒரு பசுமை சுவர் மாதிரி செயல்படும். அந்த பசுமை சுவர் வந்துங்க அந்த நதி உயிர் பெறுவதற்கு தேவையான ஒரு சுற்றுச்சூழலை அந்த இடத்துல உருவாக்கி அதற்கான பூச்சி இனங்கள், நுண்ணுயிர்கள், பறவைகள், செடிகள், கொடிகள்னு அந்த இடத்தையே ஒரு இயற்கையே அங்க கூடி வந்து அந்த நதிக்கு உயிர் கொடுக்கிற மாதிரி ஒரு சூழல் அந்த இடத்துல உருவாக்குங்க. தேம்ஸ் நதி மட்டும் இல்லைங்க, நம்ம கேரளால இருக்கிற குட்டம்பேரூர் ஆற்றையும் இப்படித்தான் உயிர்ப்பிச்சாங்க. நாங்களும் எங்க ஊர்ல இருக்கிற நொய்யல் நதிய சின்ன சின்ன பசுமை காடுகள் அங்கங்க உருவாக்கி இப்படிதான் சீரமைக்கிறதுக்கு உண்டான முயற்சியை நாங்க எடுத்துட்டு இருக்கோம். எந்த நதியையுமே எவ்வளவு மோசமா இருந்தாலும் பசுமை காடுகள் மூலமா மீட்டெடுக்க முடியும். இயற்கையை காப்பாற்ற நம்ம எந்த கஷ்டம் பட வேண்டாங்க. இயற்கை கிட்ட கொடுத்துட்டாலே போதுங்க, இயற்கை தன்னைத்தானே மீட்டெடுத்துக்கும்.